110 தாய் பாட்டு, 70 ஹோல்சேல் பிரைஸ். If you buy two, yes, 160. மினிமம் 3. ஓ 50 ரூபாய்க்கு 50 ரூபா எடுத்தால் 3 பீஸ் எடுக்கலாம். எஸ் 70 பாட். இது 90 80 மற்ற இடத்துலலாம் இது 150 200 விற்றுக்கிட்டு இருப்பாங்க. செம்ம டிஃப்ரென்ஸுங்க, 50% கிட்ட வித்தியாசம் இருக்குது. பயங்கர க்ரௌடடாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு க்ரௌடு எங்கேயுமே பார்த்ததில்ல, அதாவது பேங்காக்கில். ஸோ இது எல்லாமே ஹோல்சேல். இது பாருங்க 100 தாய் பாட்டு. இந்த பேண்ட்டு பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே லேடிஸ் வேறு. அனிமி மாதிரி சூப்பராக இருக்குது. 60 தாய் பாட்டு. வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு 3rd டே பேங்காக்ல சிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்க வந்து முந்தா நேற்று நான் வந்து வேற ஒரு ஹோட்டலில் இருந்தேன். நேற்று ஒரு ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் ஆனேன். இப்போ அந்த ஹோட்டல்லே தான் நம்ம 30ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்துனாம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கு. ட்ரெஸ்ஸு, துணி இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹோல்சேலில் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஹோல்சேலாகவும் கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கோம். கிளாங் டோயி அந்த பஸ் ஸ்டாண்டு. அங்கே வந்துட்டு 74 மினின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸை தான் ஏறணும். ஏறி 5 ஸ்டாப்பு தாண்டி சென்ட்ரல் வேர்ல்டுன்னு ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அந்த சென்ட்ரல் வேர்ல்டு ஸ்டாப்பிங்கில் இறங்கி பிராத்துனாம் மார்க்கெட்டு. ஸோ இதில் கூகுள்லேயே மோஸ்ட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுரும், எவ்வளோ தூரம் நடக்கணும், என்ன ஏதுன்னு எல்லாமே போட்டுரும். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். வந்துருச்சுங்க பஸ்ஸு. இதாங்க 74 பஸ்ஸு. ஐயா ஆனால் டப்பா மாதிரி தாய்லாந்து பஸ்ஸு தானே இது. சென்ட்ரல் வேர்ல்டு. ஹவு மச்? 10. ஸோ இந்த டிக்கெட் எடுத்தாச்சு. இதுதான் டிக்கெட்டு. இது 10 ரூபா. இது நம்ம ஊர் காசுக்கு 25 ரூபான்னு வச்சுப்போமே. 10 ரூபா கிடையாது. 10 ரூபாவோட மதிப்பு நம்ம ஊரில் 25 ரூபா ஒரு பஸ்ஸு டிக்கெட்டு. ஸோ கைஸ், இதோ சென்ட்ரல் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க மேலே போட்டிருக்கு பாருங்க, சென்ட்ரல் வேர்ல்டு அப்படின்னு போட்டு. ஸோ நம்ம இப்போ இந்த சென்ட்ரல் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறது கிடையாது. நம்ம வந்து இது பக்கத்தில் வந்து பிராத்துனாம் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிராத்துனாம் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். சென்ட்ரல் வேர்ல்டு வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு வருவோம். ஓகே கைஸ், இப்போ தான் பிராத்துனாம் மார்க்கெட்டோட ஏதோ ஒரு சந்துக்குள்ளே இருக்கேன். எந்த சந்துன்னெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் ஏகப்பட்ட துணி கடைங்க, எல்லாம் ஹோல்சேல் மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. பாருங்க பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே லேடிஸ் வேறு. இந்த சந்து உள்ளெல்லாம் இருக்குது பாருங்க. எப்பப்பா இங்கே பாருங்க. ஸோ இது எல்லாமே ஹோல்சேல். இது பாருங்க 100 தாய் பாட்டு. இந்த பேண்ட்டு, ட்ரௌசர்ஸ் இது பாருங்க, உமன்துன்னு நினைக்கிறேன். இது செம்ம சீப்புங்க. எங்கங்க பைக்கில் போகிறீங்க? இது பாருங்க பயங்கர க்ரௌடு, ஏகப்பட்ட மக்கள், எல்லாம் செம சீப்புங்க. $110 தாய் பாட்டு, 70 ஹோல்சேலு. இப்போ 110 ரூபா, 70 ரூபாய்க்கு ஹோல்சேலு. பாருங்க 90 80 மற்ற இடத்துலலாம் இது 150 200 விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய உமன்ஸ் காஸ்டியூமு ப்ளஸ் உமன் கஸ்டமர்ஸ் தான் இருக்கிறாங்க. நிறைய ஷாப்பிங். நம்ம ஊர் டி நகர் மாதிரி இருக்கு பார்க்க. ஐயோ அங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது.
நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு. எல்லாம் பிராண்டட் மாரி எல்லாம் கூட இருக்குது ட்ரெஸ்ஸு. எஸ், போய்ட்டு வாங்க. நான் வச்சுருக்க மாதிரியே சட்டையை பாருங்கள், நிறைய வச்சுருக்கேன். 100 ரூபா. அதாவது 100 ரூபானா நம்ம ஊர் காசு கிடையாதுங்க, 100 தாய் பாட்டு. கிட்டத்தட்ட 250 ரூபா வரும். பாருங்கள், அங்கேயும் போகுது, அங்கேயும் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. இல்லை, இங்கே பிராண்டடாக வச்சுருக்காங்க. நைக்கு, அடிடாஸு. இந்த ஊரில் இருக்க மொத்த மக்களும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்கே. $60 தாய் பாட்டு. எல்லா வெரைட்டிஸும் இருக்குங்க பாருங்க. அனிமி மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த சட்டையை பாருங்க, 200 ரூபா. பேண்ட்ஸு, ஷர்ட்ஸ் எல்லாம் டெனிம் மெட்டீரியலு, கொஞ்சம் ஹெவி மெட்டீரியல் மாதிரி. 220 தாய் பாட்டு, 250 தாய் பாட்டு, 250 தாய் பாட்டு. ஜீன் மெட்டீரியலு. என்னங்க போய்கிட்டே இருக்கு. ஐயா, எங்கே இருக்கிறேனே தெரியலையே முதல்ல. ஐயோ, என்னங்க போய்கிட்டே இருக்கு. ரெண்டு ஷார்ட்ஸ் வாங்கலான்னு பார்க்குறேன். How much? Minimum 3. ஓ, 50 ரூபாய்க்கு 50 ரூபா எடுத்தால் 3 பீஸ் எடுக்கலாம். ஒன்றா எடுத்தால் 70 ரூபா போல். ஓ, 100 தாய் பாட்டுங்க. How much? 100 தாய் பாட். 300. 3 piece 300. Only black. No, only black. Yeah, only black. ஏன்னா அந்த மெட்டீரியல் எடுத்தால் எனக்கு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இடம் அவ்வளோவா பிடிக்காது. ரொம்ப ஈஸியாக என்னால் பேக் பண்ணிட முடியும். ரொம்ப மெலிசு, ஈஸியாக காஞ்சிரும். நிறைய அட்வான்டேஜ் அந்த ட்ரெஸ்ஸுனால். பார்க்கவும் நல்லாயிருக்கும். 150 பாட்டு ஷார்ட்ஸு. 150 தானா அப்படின்னாதீங்க, நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 350 ரூபா வந்துடும். 50 தாய் பாட்டு ஷார்ட்ஸு.
ย้ำเบอร์อีกทีนึงค่ะ022080705หรือติดตามผ่านทางเฟซบุ๊กแล้วก็ไอจีได้นะคะที่มูสิคาเฟ่ค่ะกลับมาพบกับเราสองคนและรายการข่าวอินเดย์ได้ในโอกาสหน้านะคะมันตามกันว่าเราจะพาไปฟินกับของเด็ดของดีย่านไหน 150 Thai baht 100 Thai baht shorts 100 Thai baht அப்பா திருப்பியுமா ஐயோ இங்கே பாருங்க இன்னொரு மாலே இருக்குது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான் இங்கே பாருங்க சொல்லலை தேடி பார்த்தா தான் இன்னும் சீப்பாக இருக்குது பாருங்கள் 70 ரூபா தான் ஷார்ட்ஸ் 65 How much? 100? 100? Some 100, some 150, some 200 baht. How many price? Like this? This one 200 baht. Can discount 180. 180 baht. Wholesale price? If you buy two, yes, 160. வேறு இடம் பார்ப்போம் பார்த்துட்டு வருவோம் அங்கே கடையாக போய்கிட்டு இருக்குது Hi, how much is this? This one? Yes, 70 baht. 70 baht. You have top for that? Top. Top. No. Okay, இங்கே வாங்கிப்போம் 3. Hello? Hi. How many piece? 3. 210 baht. 3 piece. She said, oh, 210 baht for 3 piece. This 2, this, and this. How much for 5? How much? Oh, 350 baht. okay. Okay. Discount? This is how? I took 5. Oh, this is how you take. I took 5. Wow, 100 piece. I took 5, no? Yeah, Discount. I surprise for you now. This is how 70 baht for one. Okay. 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 Ah, yes. Okay, I took 5, no? Reduce something. 300? No, you take 100 piece for 70 baht for one. Okay, round up 300. 350 baht. Nice. நல்ல டீல். எப்பா தலையே சுத்துதுங்க. எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. எங்க வந்தேன், எங்க ஆரம்பிச்சேன், எங்க போறேனே தெரியல. எங்கெங்கேயோ போதுங்க. มันกรณีที่มีผู้ใช้เฟซบุ๊กเติ้ลบ้านฉางออกมาระบุว่าชื่นใจตามลำบาก